ஹாய் folks, வெல்கம் டு மை சேனல் வைபிங் வித் அல்கா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சென்னை ட்ரேட் சென்டர்ல நடந்த இன்டர்நேஷ்னல் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் தாங்க பார்க்க போறோம். அங்க தாய்லாண்ட் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருந்தது, ப்ளஸ் ஃபர்னிச்சர் ஃபேரும் போயிட்டு இருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் செக் பண்ணணுமோ சீக்கிரமா போய் செக் பண்ணிக்கோங்க. இது டேட்ஸ் 16ல இருந்து ஆரம்பிச்சு 19 வரைக்கும் தான். ஸோ சீக்கிரமா போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அப்படியே வீடியோக்குள்ளே போகலாமாங்க. 15லேருந்து ஆரம்பிச்சு 19 வரைக்கும் இருக்குது. இது என்ட்ரு ஆனோடனே ஃபர்னிச்சர்ஸ் தாங்க வச்சுருந்தாங்க. நிறைய கைண்ட் ஆஃப் ஸ்டாச்சுஸும் இருந்தது. இது பாருங்க, ஒரு ஹார்ஸோட தலை, ஆனால் ரொம்ப பெருசாக இருந்தது. ஆக்சுவலாக அது வீடியோவில் கேப்சரே பண்ண முடியல, நானும் ட்ரை பண்ணிருந்தேன். சிவன் வச்சிருந்தாங்க, புத்தா ஸ்டாச்சுஸ், நிறைய ஃபவுண்டன்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருந்தாங்க. சோஃபா செட், பட் இந்த சோஃபா கடையில எல்லாம் வீடியோ நாட் அலோடுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவ்வளவா கேப்சர் பண்ண முடியல. இது பாருங்க, வெளியில சிட் அவுட் மாதிரி உட்காருவாங்க இல்லையா, ஸோ அதுல வெயில் படாம இருக்கிறதுக்கு அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம் நம்ம வீட்லயே, அதுக்கேற்ற மாதிரி வச்சிருந்தாங்க. இது சோலார் பேனல் ஷாப்ஸும் நிறைய இருந்தது. இது பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ஆல்ரெடி ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒமேகா எக்ஸ்க்ளூசிவ் தாங்க. இவங்க ஷாப் வடபழனி எங்கேயோ இருக்கு. அவங்களும் இந்த எக்ஸ்போல இருந்தாங்க. நிறைய ஐட்டம்ஸ் சொன்ன மாதிரியே நேரில் பார்த்துட்டேன். நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது, கலர்ஃபுல்லாக இருந்தது. பட் ரேட் தான் கொஞ்சம் ப்ரைஸியாக இருந்தது. ஸோ அதையும் கவர் பண்ணியிருக்கேன் பாருங்க. இது பூஜா ரூம். அப்புறம் இது பாருங்களேன், இது அந்த கார்பெட். இது பெயிண்டிங்ஸ் இருந்தது, எக்கச்சக்கமான பெயிண்டிங்ஸ் ஷாப்பும் இருந்தது. ரொம்ப அழகா இருந்தது, 3D எஃபெக்ட்ல ஆக்சுவலா நேர்ல பார்க்கும்போது. இது ஹோம் டெக்கார் ஷாப்ஸுங்க. நிறைய ஷாப்ஸ் இந்த மாதிரியும் வச்சிருந்தாங்க. நீங்க அழகா டெக்கரேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதெல்லாம் பிளேஸ் பண்ணிக்கலாம். விண்டேஜ் லுக் வேணும்னாலும் இதுல அதுக்கேற்ற மாதிரியும் இருந்தது நிறைய திங்ஸ். ஸோ நிறைய அந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ் ஐட்டம் இருந்தது. இது பாருங்க, நிறைய ஃபர்னிச்சர்ஸுங்க, ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர்ஸ். இது கொஞ்சம் அந்த டர்க்கிஷ் லுக் இருக்கக்கூடிய ஃபர்னிச்சர்ஸ் இருந்தது. நிறைய பேருக்கு இது பாருங்க, ஊஞ்சல் தான் வச்சிருந்தாங்க அந்த ஷாப்ல. நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பிளஸ் கடவுளோட சிவன் அந்த மாதிரி இதுவும் நிறைய வச்சிருந்தாங்க. இந்த ஷாப் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுங்க, பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருந்ததா. இது அந்த லாஃபிங் புத்தா, அப்புறம் புத்தா ஸ்டாச்சு, அப்புறம் சிவன், அவங்கெல்லாம் ரொம்ப அழகா, எனக்கு இது ரொம்ப பெர்ஃபெக்டா அவங்க இது பண்ணி செதுக்கி வச்சிருந்த மாதிரி வச்சிருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்தது எல்லாமே. இங்க பாருங்க, ராமர் அந்த இதுவும் இருந்தது. யானை ஆக்சுவலி இந்த மாதிரி தூக்குன மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க வீட்டுல வைக்கும்போது. ஸோ அதெல்லாம் எல்லாரோட ஹோப் தாங்க. ஜஸ்ட் நம்மளுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம், பிடிக்கலன்னா அவ்வளவுதான். இங்க பாருங்க, இன்னொரு ஊஞ்சல் இந்த மாதிரி இருந்தது. டெக்கார் பீசஸ் தாங்க, ரொம்ப அப்படியே நம்ம போகும்போது வாவ் சூப்பரா இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்தது எல்லாமே. நிறைய ஹோம் டெக்கார் இருந்தது. நிறைய ஷாப்ஸ்ல நீங்க போனீங்கன்னா பார்க்கலாம். இது பாருங்க, ஸ்டோரேஜ் வச்சுக்கலாங்க. இது ஷாப் ஃபுல்லாவே இந்த மாதிரி தான் இருந்தது. அகெயின் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ். அப்புறமா இது பாருங்க, குவில்ட், பிளாங்கெட்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்தது, சாஃப்டா இருந்துச்சு ஆக்சுவலா தொட்டு பார்க்கும்போது. இதெல்லாம் எனக்கு எப்படி வர்த்தா எப்படின்னு தெரியல. இந்த லேம்ப்லாம் பாருங்களேன், அப்படியே பிளக்ல நம்ம மாட்டிக்கலாம்.
ரொம்ப பிரிட்டியா இருந்தது. நைட்ல எல்லாம் மாட்டோம்னா அப்படியே பளிச்சுன்னு தெரியும். சூப்பரா இருந்தது. இது பாருங்க, நிறைய ஹேங்கிங் லேண்டன்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய பிளேட்ஸ், எக்கச்சக்கமான பிளேட்ஸ் வேரியஸ் ஆஃப் டிசைன்ஸ்ல வச்சிருந்தாங்க. ரொம்ப பிரிட்டியா இருக்கும். இது இங்க பாருங்க, டெக்கரேட்டிவ் பவுல்ஸ் இதெல்லாமே வந்து டெக்கார் பீஸ் தாங்க. ரொம்ப பிரிட்டியா இருந்தது. அவுல், கேட், அதுக்கப்புறமா பூனை, நிறைய அந்த மாதிரி வெரைட்டியா வச்சிருந்தாங்க இந்த ஷாப்ல கூட. இது பாருங்க, அந்த ரெஸ்டிங் ஸ்பூன் வைப்போம் இல்லையா கிச்சன்ல ஒர்க் பண்ணிட்டு, அது இருந்தது. ஸோ எல்லாருமே இந்த ஷாப்ல தாங்க பார்த்துட்டே இருந்தாங்க. இங்க பாருங்களேன், இந்த லேடி ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க, ஸ்மைல் பண்ணி. இந்த ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா இயரிங்ஸ் வந்து 3 பீஸ் ஃபார் 500ன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் பார்த்துட்டு இருந்தோம். அந்த அம்பர்லா எல்லாமே பாருங்களேன், ஹேங்கிங் எல்லாமே டிஃப்ரெண்டா இருந்தது, யூனிக்கா இருந்ததுங்க. இந்த எக்ஸ்போ வந்து ஆக்சுவலா நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. நீங்க வந்து ஒன் டைமாவது போய் பார்க்கணும். இது பாருங்க, ஃபுல்லா மினியேச்சர் ஸ்டஃப் தான். இதுல பாத்தீங்கன்னா வாத்து, பூனை, சொல்ல முடியாத ஐட்டம்ஸே இல்லைங்க. எல்லா ஐட்டம்ஸும் இருந்தது. லாஃபிங் புத்தாவா இருக்கட்டும், பென்குயின், புத்தா, அப்புறம் கேக்டஸ் பிளான்ட், அனிமல்ஸ், டால்ஃபின், அந்த மாதிரி எக்கச்சக்கமான கியூட் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்தது, அழகா இருந்தது. இது வந்து குட்டி ஸ்டஃப் பிடிக்கிறவங்க இது கண்டிப்பா இந்த ஷாப் வந்து விட மாட்டாங்க. கண்டிப்பா வந்து நிறைய திங்ஸ் வாங்குவாங்க. கியூட்டான ஸ்டஃப் வந்து பிடிக்கும்னு சொல்றவங்க, பாண்டா, நிறைய அந்த மாதிரி அழகா இருந்ததுங்க இங்க. இது பாருங்க, அவுல், அதுக்கப்புறமா ஹேங்கிங் ஸ்டஃப் இருந்தது. அந்த பெல் இதெல்லாம் வந்து ரொம்ப அந்த சவுண்ட் வந்து கொஞ்சம் மினிமலா தான் வந்தது. பட் ஃபைன், நல்லா இருந்தது. ஆக்சுவலா சவுண்ட் வந்து நம்மளுக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கும் அதை தட்டும் போதே அந்த பெல்ல. இங்க பாருங்க, இந்த ஷாப் ஃபுல்லாவே வந்து ஹேண்ட் பேக்ஸ் தான் இருந்தது. அந்த இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கா இருக்கே அந்த கிளிட்டர் பேக்ஸ், அதுவும் நிறையவே வச்சிருந்தாங்க. இங்கேயும் வந்து நிறைய கிளிப்ஸ், பொண்ணுங்களுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் வந்து இருந்தது. பவுச் எல்லாம் வந்து பாருங்க, கியூட்டா இருந்தது, ரொம்பவே அழகா இருக்கு. தலையில மாட்டுற இந்த ஷாப் வந்து மெயினாவே அந்த தலையில மாட்டுற ஸ்டஃப் நிறையவே இருந்ததுங்க. இதுல ஹேண்ட் பேக்ஸ் கூட பாருங்க டிஃப்ரெண்டா இருக்கு. இங்கேயும் ஆக்சுவலா கிடைக்கும், நீங்க தேடினீங்கன்னா இங்கேயும் அந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ் கிடைக்கும், ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து கிடைக்காது. யூஸ்வலா எக்ஸிபிஷன்ல தான் வந்து வாங்கினீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பேர்ல் நெக்லஸ் இதெல்லாம் வந்து ஆனா ஆர்டிஃபிஷியல் தான் இங்க. ஆனா ஒரிஜினல் ஷாப்பும் இருக்கு, அது நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுவுமே பாத்தீங்கன்னா இந்த ஷாப்புமே வந்து நான் இங்க 3 இயரிங் எடுத்திருந்தேன். ஏன்னா இது 3 பீஸ் ஃபார் 500ன்னு போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து ஒரு இயரிங் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிச்சு. இருங்க நான் காட்டுறேன். அதுதான் வந்து நான் கையில எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தேன். இதுதாங்க அது. மேல ஒரு பேர்ல் இருக்கிற மாதிரி, கீழே வந்து அந்த ஃபிஷ் போன் மாதிரி இருக்கு பாருங்களேன், ஒரு லீஃப் மாதிரி. ஸோ இது அழகா இருந்தது பார்க்கவே. ஸோ இங்க 3 இயரிங்ஸ் வாங்கியிருந்தேன் நானும். பாருங்க, பேக்ஸ் கூட ஃப்ளோரல் பேட்டர்ன்ல அழகா வச்சிருந்தாங்க. இது வந்து தனியா வாங்கினீங்கன்னா 200 சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம வந்து 3 வாங்கினோம்னா 500 கொடுத்துக்கலாம். ஸோ 100 வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டா வரும். பட் இன்னொரு ஷாப் கொஞ்சம் தள்ளி போய் இருக்கு. ஒரு இதை விட ஒரு 3 ஷாப்ஸ் தள்ளினீங்கன்னா இன்னொரு ஷாப் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் எடுத்தா 150. ஸோ அது வந்து 50 ருபீஸ் ப்ராஃபிட் என்னமே. பட் அதுல கலெக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்தது. ஸோ அதனால நான் இங்கே வந்து வாங்கிட்டேன். பட் க்ரௌடுங்க ஆக்சுவலா வீக் டே போனப்பவே வந்து கொஞ்சம் ஈவினிங் ஆக ஆக ரொம்ப க்ரௌடு வந்துச்சு. இதுவுமே வந்து நிறைய ஹேர் ஆக்சசரி வச்சிருந்தாங்க. இங்க நான் பார்க்காத ஹேர் ஆக்சசரிஸ் கூட இருந்தது. நிறைய டிஃப்ரெண்டான
அந்த கொண்டு போடுவாங்க இல்லையா, அதுல மாட்டுற கிளிப்பு, அந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஹேர் ஆக்சசரிஸ் கூட நான் பார்த்தேன். யூனிக்கா இருந்தது ஆக்சுவலா. நம்ம ரெகுலர் ஷாப்ஸ்ல போறதை விட இங்க வந்து பார்க்கும்போது யூனிக்கா நிறைய திங்ஸ் இருக்கு. இது பாருங்க, கையில மாட்டுற பேண்ட் இருந்தது. இதுவுமே வந்து நிறைய, இது வந்து குழந்தைங்களுக்கான இயரிங்ஸ்ன்னு சொல்லலாம். பிகாஸ் அந்த பட்டர்ஃப்ளை, அதுக்கப்புறம் அந்த கார்ட்டூன் கேரக்டர் ஸ்டாரு, ஹார்ட், அந்த மாதிரி குட்டி குட்டியா இருந்தது நிறைய. இது பாருங்க, இந்த நெக்லஸ் வந்து இதுவுமே நான் வந்து இங்க பார்த்தது இல்லை பெருசா. அந்த ஹார்ட் ஷேப்ல அந்த நெக்லஸ் பேட்டர்ன் வந்து பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. இங்க பாருங்க, பேர்ல் பேட்டர்ன்ல நிறைய வச்சிருந்தாங்க. அப்புறம் அந்த கோரல் பேர்ல்னு சொல்லுவாங்க இல்லையா, கோரல்னு சொல்லிட்டு ஒன்று ஆரஞ்சு கலர்ல இருக்கும், அதுவுமே அவங்க வச்சிருந்தாங்க. இது எல்லாமே பிரேஸ்லெட்ஸ் ஆக்சுவலி, நடுவில் இருக்கிறது. நானும் அது ஃபர்ஸ்ட் நெக்லஸ்ன்னு நினைச்சேன், பட் வந்து பிரேஸ்லெட். அது நான் சென்டர்ல இருக்கிறது எல்லாமே. இங்க பாருங்க, கீ செயின், ஹேங்கிங் ஸ்டஃப், நிறைய ஹேர் பேண்டு, வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் கிளிப்ஸ். இது பாருங்க, நட் ஷாப்பும் இருந்ததுங்க. இது வந்து ஷாஹி ட்ரை ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான். அது வந்து அங்கேருந்தே ஆக்சுவலி நம்ம ஊர் ஆளுங்க யாருமே இல்லை மோஸ்ட்லி. அந்த பீப்புள் தான் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து கோல்டு ஜுவல்லரி, ரெப்ளிகா இமிடேஷன் ஜுவல்லரி அப்படியே வச்சிருந்தாங்க இந்த ஷாப்ல. இது பாருங்க, ரொம்ப அழகா இருந்ததுல அந்த ஃபிளமிங்கோ கீச்சைன். அந்த நட் ஷாப்லயே பாருங்களேன், ஏதோ கொதிக்க வச்சுட்டுலாம் இருக்காங்க. அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் போட்டு ஏதோ டீ மேக் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய இந்த இயரிங் ஷாப் தாங்க இருந்தது. ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் ஆக்சுவலா. கண்டிப்பா நீங்க செக் பண்ணுங்க. ஆக்சுவலா லாஸ்ட் டைம் போயிருந்தப்போ நான் இந்த இப்ப காமிச்சிட்டு இருக்கேன் இல்லையா, லாஸ்ட் டைம் இந்த எக்ஸ்போ நடந்தது ஒரு 2-3 months பிஃபோர் இருக்கும்னு நினைக்கிறேன், தாய்லாந்து எக்ஸ்போன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நான் இந்த ஷாப்ல இருந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த ஷாப்ல தாங்க ரியல் பேர்ல்ஸ் இருக்கும். இந்த லேடி வச்சிருப்பாங்க, தாய்லாந்துல இருந்து ஒரு லேடி. இவங்க வந்து ரியல் பேர்ல்ஸ் வந்து வச்சிருந்தாங்க. இந்த வாட்டியும் நான் வந்து இவங்க கிட்ட நெக்லஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த வாட்டி எனக்கு பெருசா எதுவும் செட் ஆன மாதிரி தெரியல. ஸோ ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். இது ஆக்சுவலி கழுத்தை ஒட்டி இருந்தா நல்லா இருந்திருக்கும், பட் அந்த ஆப்ஷன் இல்லை. லாஸ்ட்ல போடுற மாதிரி தான் இருக்கு. ஸோ கொஞ்சம் இறங்கி வருது கீழே வரைக்கும், அதனால எனக்கு இது வந்து செட் ஆகல. பட் அந்த பேர்ல் ரிங்ஸ் லாஸ்ட் டைமும் நான் இவங்க கிட்ட வாங்கினேன், சூப்பரா இருந்தது. அது இப்போ வரைக்கும் நான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நல்லா இருக்கு. அது ஒரிஜினல் பேர்ல்ன்றதுனால ரேட்டும் வந்து அதுக்கேற்ற மாதிரி தாங்க இருக்கும். அதுக்கப்புறமா இங்க பாருங்க, குழந்தைங்களுக்கான பிரேஸ்லெட்டு. இது வந்து நிறைய சாரீ ஷாப் வரிசையா ஒரு 3-4 சாரீ ஷாப்ஸ் வச்சிருந்தாங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. டசர் இருந்தது, செமி ராசல்க் இருந்தது, டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ஸ் நிறைய வச்சிருந்தாங்க. காதி சில்க் காட்டன், ஏதேதோ பேர் சொன்னாங்கங்க. இதுவும் பாருங்க, நெக்லஸ் செட் இருக்கு, இதுலயுமே பிரேஸ்லெட் கலெக்ஷன். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஹேங்கிங் தாங்க. இது வந்து செராமிக்லயும் இருந்தது, கிளேலயும் இருந்தது. நான் வந்து செராமிக் தான் வாங்கினேன். ஏன் அப்படின்னா கிளேல வந்து சவுண்டே வரல, சவுண்ட் வராதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. கிளேல வந்து பெருசா சவுண்ட் வராது. இது இப்ப நான் கை வச்சிருக்கேன் பாத்தீங்களா, அது செராமிக். இந்த கலர்ஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா, இந்த ஹியூமன் ஃபேஸஸ், பேபி ஃபேஸஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாருமே வந்து கிளேல பண்ணியிருக்காங்க. மேட் ஃபினிஷ் பெயிண்டிங் கொடுத்துருந்தாங்க. இது வந்து கிளே, சாரி இது வந்து செராமிக். ஸோ அது நான் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்.
இது பாருங்க நிறைய பேக் பேக்ஸ், நிறைய பேக்ஸ் கலெக்ஷன் எல்லாமே இருந்தது. இங்க வந்து பாத்தீங்கன்னா டர்கிஷ் டிலைட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குங்க. அங்க வந்து அந்த பக்லவா அந்த அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த டர்கிஷ் ஸ்வீட்ஸ் பிளஸ் வந்து நம்மளுக்கு டேஸ்டிங்கு காஃபி பீன் ஸ்வீட்டும் கொடுக்குறாங்கங்க. அப்படியே ஒரு காஃபி பீன்ல அந்த சாக்லேட் கோட்டிங் இருந்தது கொடுத்தாங்க. பட் பயங்கர பிட்டர்னஸ், காஃபினாலே ஒரு பிட்டர்னஸ் இருக்கும் இல்லையா, பட் நல்லா தான் இருந்தது. அது எனக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும், பட் அது கொஞ்சம் கசப்பா இருந்தது. ஆக்சுவலா அந்த ஸ்வீட்ஸ் டர்கிஷ் டிலைட்ல வந்து மிக்ஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ், எல்லா ஸ்வீட்ஸும் வருமா 1/2 kgல. அது வந்து 1500 சொல்லியிருந்தாங்க. நானும் ஒரு பாக்ஸ் வாங்கியிருந்தேன். இங்க பாருங்க பிரேஸ்லெட்ஸ் எல்லாம் செம்ம கியூட்டுங்க. இது மினிமலா போட பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த ஷாப் வந்து சூப்பரான ஒரு ஷாப். ஏன்னா அவ்வளோ அது கையில போட்டிருக்கிறதே தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு மினிமலா இருந்தது எல்லாமே இந்த ஷாப்ல. அது நெக்லஸா இருக்கட்டும், பிரேஸ்லெட்டா இருக்கட்டும், ரொம்ப அது வந்து மெலிசா இருந்தது. வெரி மினிமல் பேட்டர்ன். இயரிங்ஸும் அதே மாதிரி தான். கிளச்சஸ் கூட வச்சிருந்தாரு இவரு. இங்க பாருங்க, இது ஈரான் ஷாப்னு சொல்லிட்டு இங்க வந்து கலர் கலரா கேண்டீஸ் வச்சிருந்தாங்க. இது எல்லாமே கேண்டீஸ் அங்க. பட் நான் இது வந்து ட்ரை பண்ணல, ஏன்னா கலர்ஸ் தான் வந்து இப்போ ரொம்ப நம்ம ஹெல்த்துக்கு நல்லது இல்லைன்னு சொல்றாங்கல்ல. ஸோ நான் வந்து ட்ரை பண்ணல. பட் ரொம்ப கலர் கலரா வச்சிருந்தாங்க. இது வந்து ஏதோ நார்த் இந்தியன் தான் வச்சிருந்தாங்க இந்த நெக் பீஸ் எல்லாம். ஆனா எனக்கு ஏதோ இந்த ஷாப்ல வந்துட்டு ரேட் ரொம்ப ஜாஸ்தியா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஆன்லைன்ல இந்த நெக்லஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், ரேட் வந்து கொஞ்சம் நாமினலாக தான் இருக்கும். பட் வந்து இந்த ஷாப்பில் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. அது 50% ஆஃப் ஏதோ கொடுத்துட்டு இருந்தாரு போல். ஸோ நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்க, எனக்கு தெரியல. இது பாருங்க தாய்லாந்து ஷாப் தான். அங்கே வந்து அந்த நெக்லஸ் பாருங்களேன், பாம்பு மாதிரியே வச்சுருந்தாங்க. ஸ்னேக் நெக்லஸ், ஸ்னேக் பிரேஸ்லெட்லாம், அதெல்லாம் வந்து ஏதாவது கவுனுக்கு போட்டோவா ரிச்சாக இருக்கும் பார்க்கவே. டால்ஸ் கூட இருந்தது, குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்டஃப் கூட நிறைய வச்சிருந்தாங்கங்க. ஆனா சுத்தி சுத்தி நிறைய வந்து இந்த ஜுவல்லரி ஷாப்ஸ் தான் இருந்தது. நிறைய ஜுவல்லரி ஷாப்ஸ் தான் இருந்தது. ஃபர்னிச்சர் ஷாப் அதிகமா இருந்தது. அப்புறமா அதுக்கு அடுத்ததா வந்து இந்த ஜுவல்லரி ஷாப்ஸ் தான் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது சுத்தி சுத்தி. இதுவும் பாருங்க கோல்டோட இமிடேஷன், அதாவது கோல்டு மாதிரியே இருக்கக்கூடிய ரெப்ளிகா ஜுவல்ஸ். இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. ட்ரெஸ்ஸஸும் நிறைய வச்சிருந்தாங்க, கஃப்தான் மாடல்ல ஃபேன்சியான ஸ்கர்ட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய இருந்தது. இது வந்து 92.5 பியூரிட்டி இருக்கக்கூடிய சில்வர் ஜுவல்லரி தாங்க. பார்த்தா அப்படி தெரியல, அந்த எல்லாமே சில்வர் ஜுவல்லரி தான் அது தொங்கிட்டு இருந்தது எல்லாமே. இது வந்து பிரேஸ்லெட், ரிங் கலெக்ஷன், நிறைய செயின், பீடட் ஸ்டஃப், ரொம்ப அழகா இருந்தது. இங்க பாருங்க அகைன் இயரிங், ஹூப் இயரிங்ஸ் எல்லாம் நிறைய இருந்ததுங்க. செயின் கலெக்ஷன் கூட ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. இப்போ பார்க்கணும்னா நார்மலா நம்ம இது பண்றது இல்லாம ரொம்ப யூனிக்கான பேட்டர்ன்ஸ் வந்து நிறைய வச்சிருந்தாங்க. ஸோ நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். இதுதான் சொன்னேன், இது வந்து 92.5 பியூரிட்டி இருக்கக்கூடிய சில்வர் ஜுவல்லரி. இது பாருங்க நெக் மேல போடுவோம் இல்லையா, அந்த பேட்டர்ன் பிளவுசஸ் மாதிரி, அதாவது என்ன சொல்லுவாங்க, அது நெக் பீஸ் மாதிரி போட்டுக்கலாம். நம்ம ஏதாவது ஒரு ட்ரெஸ் போட்டு கிராண்டா தெரியணும் அப்படின்னா இதை வந்து அப்படியே தலை மேல போட்டுக்கலாம். அந்த மாதிரியும் நிறைய இருந்தது. பக்கத்துலயே வந்து லேண்டன் ஷாப்ஸ் இருந்தது. வெரைட்டி ஆஃப் இங்க பாருங்க லேம்ப்ஸ் வச்சிருந்தாங்க. அதுல இருந்து பாருங்க ஸ்மோக்லாம் வந்துட்டு இருந்தது, பார்க்கவே சூப்பரா இருந்தது. இது பாருங்க பீடட் ஜுவல்லரி. இது வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம ரோட் சைட்ல விற்பாங்க இல்லையா, ஆக்சிடைஸ்ட் இயரிங் சொல்லலை, பட் அந்த பீடட் ஜுவல்லரி வந்து அவங்க கிட்ட வாங்குறது பெட்டர். பிகாஸ் பாவம் அவங்க அது மட்டும் தானே பண்ணுவாங்க. ஸோ அவங்க கிட்ட அந்த மாதிரி ஜுவல்ஸ் வாங்குறது தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் பீடட் வாங்கினோன்னா. இதுவும் பாருங்க நிறைய வெரைட்டிஸ் இருந்ததுங்க ஆக்சிடைஸ்ல கூட. இங்க பாருங்க
நிறைய டாப்ஸு, டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸு, பீட்ஸு, இந்த ரிங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப யூனிக்காவே இருந்தது. ஸோ இந்த மாதிரியும் நிறைய வச்சிருந்தாங்க. பக்கத்துலேயே வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் ஷாப்பும் இருந்தது. இந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா சாண்டல்ஸ் வச்சிருந்தாங்களா. ஆனா எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. நான் எதுவும் வாங்கல. எனக்கு கொஞ்சம் தெரியல, லெக் பெயின் இருக்கா. நான் ஆசைப்பட்டு அழகா இருக்கேன்னு வாங்கிட்டு அப்புறம் அவஸ்தைப்படக்கூடாது இல்லையா. இந்த ஷாப் பாருங்களேன், எவ்வளோ லேம்ப்ஸ் அழகழகா இருந்ததுங்க. ரொம்ப அகெயின் ஒரு மினியேச்சர் ஸ்டஃப் இருக்கக்கூடிய ஷாப் இருந்தது. எவ்வளோ கியூட்டா இருக்குல்ல அந்த புத்தா, தலையை அழகா ஆட்டிட்டே இருந்ததுங்க. பார்க்கவே அவ்வளோ, மேபி அதெல்லாம் வந்து வாங்கி நம்ம வச்சா ரிலாக்ஸா இருக்கும் போல. இது வந்து நம்மளோட ராசிக்கு ஏற்ற மாதிரி என்ன ஸ்டோனோ அதை கொடுப்பாங்களாம் அந்த ஷாப்ல, பக்கத்து ஷாப்ல அதுக்கு வச்சிருந்தாங்க. இது வந்து ரெகுலரா அந்த ஜுவல்லரி ஷாப் தாங்க. நிறைய ஜுவல்லரி ஷாப் தெரியாம கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நிறைய திரும்ப அதே வந்துட்டே இருக்கு. பட் எல்லா கடையிலுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு கடையில இருந்த ஜுவல்லரி இன்னொரு கடையில இருக்குமான்னா மேபி ஒரு 2-3 ஷாப்ஸ்ல சிமிலரா இருக்குமே தவிர்த்து அங்க இருக்கிற ஷாப்ஸ்லயே வந்து டிஃப்ரெண்டா தாங்க இருந்தது. ஒரு ஷாப்ல இருக்கிறது இன்னொரு ஷாப்ல இல்லை, அந்த மாதிரி தான் வச்சிருந்தாங்க. இது வந்து லெதர் வேலட்ஸ், லெதர் பேக்ஸ் அந்த மாதிரி இருந்தது. இது பாத்தீங்கன்னா சுடிதார் ஷாப்பு. ஆக்சுவலி இன்னொரு நார்த் இந்தியன் ஷாப் வரும், இருங்க நான் காட்டுறேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரெடிமேட் டாப்ஸும் அப்படியே வச்சிருந்தாங்கங்க. மெட்டீரியலும் இருந்தது, ரெடிமேட் டாப்ஸும் இந்த ஷாப்ல இருந்தது. காட்டன், மஸ்லின், நிறைய வெரைட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் வச்சிருந்தாங்க. இது பாருங்க, நல்லா இருக்குல்ல. குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கும் இருந்தது. இந்த பேக்ஸ் எல்லாம் செம்ம கியூட்டா இருந்ததுங்க. இது வந்து பலாசோ பேண்ட்ஸ் 2 for 100 அந்த மாதிரி ஆஃபர் பிரைஸ்ல நிறைய போட்டிருந்தாங்க. கலம்காரி பலாசோ, வெரைட்டி ஆஃப் பலாசோஸ் இருந்தது. இந்த ஷாப் தாங்க சொன்னேன். இது வந்து லாஸ்ட் டைமும் நான் இங்க வந்து 3 சுடி வாங்கியிருந்தேன் இந்த ஷாப்ல. சுடிதார் மெட்டீரியல் தான், ஓகேங்களா. ஈச் வந்து 1000 தாங்க. அது வந்து ஆக்சுவலா கிடைக்காது இங்க நம்மளுக்கு. இது 1000ல கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. நானா வேற இடத்துல வாங்கியிருக்கேன் இதே மாதிரி. இது ரேட் அதிகமா தான் இருந்திருக்கு. பட் இங்க வந்து ஒரு பீஸ் வந்து 1000 தான். ரொம்ப கிராண்டா இருக்கும் ஆக்சுவலா. 1000க்கு வந்து ரொம்பவே ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அங்க இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ் பாருங்க, டிசைன்ஸ் பாருங்க, அது வந்து ரொம்ப கிராண்டா இருக்கும். இது நீங்க வந்து போர்த்தஸ்லயோ இல்ல வேற எங்கேயாவது நீங்க வாங்குனீங்க கண்டிப்பா 2K மேலதாங்க இருக்கும். இல்ல அந்த சுடிதார் மெட்டீரியலுக்குன்னே சில ஷாப்ஸ் இருக்கும் இல்லையா சென்னையில, அங்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா இதே மெட்டீரியல் வந்து 2000 மேலதான் சொல்லுவாங்க. பட் இங்க வந்து 1000 தான். ஸோ நீங்க தாராளமா எனக்கு தெரிஞ்சு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆல்ரெடி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால நான் சொல்றேன். நான் ஸ்டிச் பண்ணியும் போட்டேன், நல்லா தான் இருந்தது ஆக்சுவலா, சூப்பரா இருந்தது. பட் அவங்களுக்கு என்னன்னா மொழி தாங்க பிரச்சனை. இங்கிலீஷும் வந்து கொஞ்சம் பாவம் ஒழுங்கா தெரியல. பட் புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம சொல்றத வந்து புரிஞ்சுக்கிறாங்க. நான் சொன்னேன் அவங்களுக்கு லாஸ்ட் டைம் நான் இங்கதான் 3 இது எடுத்தேன் அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு அது புரிஞ்சுக்கிட்டாங்க. பக்கத்துல இருந்த ஒருத்தர் வந்து அப்படியே கன்வே பண்ணாரு. பட் அந்த மொழி தாங்க ப்ராப்ளம், மற்றபடி ஒண்ணுமே இல்லைங்க. சூப்பரா இருக்கு பாருங்க எல்லா மெட்டீரியல்ஸுமே. ஆல் வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. லினன் வச்சிருந்தாங்க, அதுக்கப்புறமா ஆர்கான்சா மெட்டீரியல் இருந்தது, அதுக்கப்புறமா அந்த கிரஷ்ட் டிஷ்யூ பேட்டர்ன் இருந்தது. ரொம்ப அழகா இருந்ததுங்க எல்லா மெட்டீரியல்ஸுமே. கிராண்டா இருந்தது ஆக்சுவலா. நிறைய வந்து கிராண்ட் மெட்டீரியல்ஸ் தான். நீங்க ஃபெஸ்டிவலுக்கு போடுற மாதிரி, ஒகேஷனுக்கு ஏத்த மாதிரி போடுற மெட்டீரியல்ஸ் தான் எக்கச்சக்கமா வச்சிருந்தாங்க. ஒரு சிலது வந்து ஒர்க் வேரும் இருந்தது. பட் மற்றபடி எனக்கு இந்த ஒயிட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எடுக்கலாமான்னு யோசிச்சேன். அப்புறம் நான் ரீசெண்டாக தான் நிறைய வாங்கினேன் ட்ரெஸ்ஸஸ், அதனால செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணி எதுவுமே வாங்கலைண்ணா.
இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். இந்த ப்ளூ எல்லாம் பாருங்களேன், செம்ம பிரிட்டி. நேர்ல வந்து வீடியோல அவ்வளவு ஷைன் தெரியல. நீங்க நேர்ல வந்து கலருமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தாங்க. அது ஒரு மாதிரி ராமர் ப்ளூல இருக்கு. வீடியோல வந்து ஒரு மாதிரி ப்ளூவா தெரியுது. பட் அது நேர்ல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ராமர் கிரீன், ராமர் ப்ளூன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கலர் சூப்பரா இருந்தது. அது ஆக்சுவலா நேர்ல பார்க்க. இதுவுமே வந்து எல்லாமே வந்து வீடியோ விட ட்ரெஸ்ஸஸ் மட்டும் ஒரு சிலதெல்லாம் வந்து நேர்ல ரொம்ப அழகா இருந்தது. அந்த ஷைனா இருக்கட்டும், அந்த லுக்கா இருக்கட்டும். இந்த ஒயிட் தாங்க சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் வந்து நான் கொஞ்சம் செல்ஃப் கண்ட்ரோலா வாங்கல. எப்பவுமே வந்து ரொம்ப செலவு பண்ணிடுவேன். இது பாருங்க, ஃபுல்லாவே வந்து அந்த நம்மளோட கண்ட்ரி இது வச்சிருந்தாங்க. அந்த காதியிலேயே வந்து பெட்ஷீட்டு, தலகாணி உரை காதி காட்டன்லயே வந்து வச்சிருந்தாங்க. இது வந்து பாருங்க, இதுவுமே வந்துட்டு 1000 ருபீஸ் தாங்க. இன்னொருத்தவங்க வச்சிருந்தாங்க. இன்னும் 2 கடை போனீங்கன்னா இன்னொரு ஷாப் இருந்தது. அங்க இதே மெட்டீரியல்ஸ் தான். பட் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 200 எக்ஸ்ட்ரா வச்சு 1200ன்னு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க, நம்ம தப்பு சொல்ல முடியாது. அதுதானே பிஸ்னஸ். இது ஆக்சுவலி இந்த மெட்டீரியல் ஆல்ரெடி என்கிட்ட இருக்கு. நான் வந்து ஹயத் ரீஜென்சில நடந்த ஒரு எக்ஸிபிஷன்ல வாங்கினேன். அங்க ஆனா ரொம்ப காஸ்ட்லிங்க எல்லாமே. பாருங்க, இது எல்லாமே 1000 தான். நீங்க தாராளமா வாங்கிக்கலாம் கண்ணை மூடிட்டு. இந்த கடை ஷாப்ல பாத்தீங்கன்னா பலாசோ பேண்ட்ஸ் இருந்தது, சுடிதார் மெட்டீரியல்ஸ் இருந்தது. பாருங்க, 1000 தான் வச்சிருந்தாங்க. ரொம்ப அழகா இருக்கு எல்லாமே. இது பாருங்க, வீட்டுக்கு தேவையான பொருள் கூட வச்சிருந்தாங்க. இது ரெடிமேட் ஷாப். இது வந்து சாரி ஷாப். சாரி நிறைய இருந்தது. இந்த ஃபுட்வேர்லாம் பாருங்களேன். இது வந்து நம்மளோட இந்தியன் ட்ரெடிஷ்னல் வேருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஏதாவது குர்தா போடும் போதோ இல்லைன்னா சாரி சுடிதார் அந்த மாதிரி போடும்போது இது வந்து கொஞ்சம் ஃபேன்சியா இருக்கும். நிறைய சுடிதார் ஷாப்ஸ் கவர் பண்ணிட்டல, நிறைய சிமிலரா இருந்ததுங்க நிறைய ஷாப்ஸ். இது வந்து இந்த ஷாப்பை தாண்டி போனோமா, என் பையன் என்ன பாருங்க, அவர் வந்து அப்படியே அதை கையில கொடுத்துட்டாருங்க. அவன் கையில இந்தாப்பான்னு 600 சொன்னாங்க. அப்புறம் நான் வந்து 500க்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து பேம்பூல செஞ்ச க்ராக்கரியா. இது வந்து என்ன சொல்றது, திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. அதாவது நம்ம தூக்கி போட வேண்டியது இருக்காது, ரீயூஸ் பண்ணிக்கலாம். 1 kg 699க்கு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து மேஜிக் ட்ரிக்ஸ் பாக்ஸுங்க. இது வந்து எந்த புக் எடுத்தாலுமே 200 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புக்ஸ் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா இங்க பாருங்க, இது வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம், ஐஸ்கிரீமு, அப்புறம் வந்து நிறைய பிக்கிள் ஷாப் இருந்தது. இது வந்து அத்தோ கடை கூட இருந்ததுங்க. பிக்கிள் ஷாப் எக்கச்சக்கமா இருந்தது. இங்க வந்து பாப்கார்ன். இங்க பாருங்களேன், இது வந்து சாக்லேட் ஃபவுண்டன். இது வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஆசை. இந்த டர்க்கிஷ் ஐஸ்கிரீமோட நாங்க வந்து இந்த வீடியோவை முடிக்கிறோம். இங்க பாருங்க, என் பையனுக்கு வந்து இப்போ கொடுக்குறாங்க. அந்த கேம் வந்து விளையாட சொல்லியிருந்தேன். ஃபேஸ் ஆனா ஒழுங்கா கவர் ஆகல. ஏன்னா உள்ள நின்று வீடியோ எடுத்தாதான் வந்து கவர் ஆகும் ஒழுங்கா. பாவம், அவனும் வந்து கொஞ்சம் ஏமாந்துட்டான். ஆனா வந்து பரவாயில்ல, நான் ரொம்ப டென்ஷன் ஆயிருவான்னு நினைச்சேன். ஆனா அவன் ஜோவியலா தாங்க எடுத்துக்கிட்டான். எனக்கே கொஞ்சம் பாவமாயிடுச்சு, ஐயோ அவனை வச்சு விளையாட வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பட் ஸ்டில் பாவம் ஏமாந்துட்டான்.
யோசிச்சிருப்பான் என்னடா பண்றாங்க நம்மளை வச்சுட்டு அப்படின்னு. ஃபைனலாக வந்து அவன் கையில் கிடச்சதுக்கப்புறம் ஹாப்பி ஆயிட்டான். ஸோ பாய்.